திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்படுவதால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உட்படுவதாக தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து வசதி இல்லாத மலைப்பாதைகளில் புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும், பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ள பகுதிகளில் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. சுற்றுலா தலத்திற்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்தும், குறிப்பாக சென்னை, பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் ரயில் மூலமாக இப்பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ரயிலில் இருந்து ஜோலார்பேட்டை வந்து பொதுமக்கள், பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். பேருந்து ஜோலார்பேட்டையிலிருந்து மலைக்கு செல்வதற்காக 1400 மீட்டர் உயரம் கொண்ட மலைக்கு 14 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து செல்கிறது. பேருந்து செல்வதற்காக அவ்வப்போது பயணிகள் வந்து செல்வது கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. பேருந்துகள் குறைந்த நேரத்திலேயே பயன்படுத்துவதால் பேருந்துகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதே போல வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற பகுதிகளிலிருந்து ஏலகிரி மலைக்கு செல்வதற்காக பேருந்து வசதிகள் அரசு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இதே போல ஏலகிரி மலையில் 14 குட்கிராமங்கள் உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மலைவாழ் மக்கள் குட்கிராமங்களுக்கு செல்வதற்காக பேருந்து வசதிகள் இல்லை. தற்சமயம் தமிழக முதல்வர் சாலை விரிவாக்கப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல 14 கிராமங்களுக்கும் செல்வதற்கு மலைப்பகுதியில் சிறப்பு பேருந்து ஒன்று குட்கிராமங்களுக்கு சென்று வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும், இதே போல அரசு மேல்நிலைப்பள்ளி ஏலகிரி மலையில் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக பேருந்து வசதி இல்லாமல் தனியார் பேருந்தையே பயன்படுத்தி வருகின்றனர். இப்பள்ளி மாணவர்கள் நிலாவூர், கோட்டூர் போன்ற பல்வேறு பகுதிகளிலும், மங்களம் போன்ற பகுதிகளுக்கு பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் நடந்து சென்றும் வழிப்பாதையில் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏலகிரி மலையில் பேருந்துகள், அதாவது மினி பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும், சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பகுதியாக செயல்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளும் பேருந்தை பயன்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து கே. செந்தில்குமார்.